வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். நம்ம நர்சரியில் வச்ச பாக்கு கண்ணெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அதில் இருக்கிற புல் கொடி அதெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி மருந்தடித்து பார்த்துட்ருக்குறோம். கொஞ்ச நாளில் மெயின் ஃபீல்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அதை விதை போட வந்திருக்கிறேன் டனலுக்கு. அமெரிக்காவிலேருந்து வந்த விதை அது. உலகத்துலேயே காரமான விதை அது. மிளகா நல்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த மிளகாலாம். அது பேர் கேரலினா ரீப்பர். அது பேர் பார்த்தீங்களா, கேரலினா ரீப்பர். நல்லா நர்சரி அதுக்கு வந்து அந்த ட்ரேயில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் வந்திருக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ நாங்கள் இதில் விதை போட போகிறோம். எல்லாமே ரெடி. உரம் போட்ட மண் அதில் ஃபுல்லாக ட்ரேயில் நிரப்பி இருக்குது. தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு விதையாக அதில் போடலாம். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப சேஃபாக நம்ம போடுவோம். இங்கே பாருங்கள், விதைய கையில் கொட்டி காட்டுங்க. இது பார்க்குறதுக்கு இந்த சாதாரண மிளகா விதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு காரமாக இருக்குமா. அது சொல்கிறாங்க இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் கூட வந்தால் வரும் போல் உலகத்திலேயே. இல்லைப்பா, இப்போ ஆக்சுவலாக இது வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர் ஏதோ இன்னொன்று அதோட காரம் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். அப்புறம் ஆக்சுவலாக இது வந்து கண்டுபிடிக்கிறது யாருன்னா அமெரிக்காவில் எட் கரின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் எட் கரி. எட்வர்ட் கரி. சரியா? அவன் வந்து என்ன சொன்னா, அவன் தான் இந்த மாதிரி மிளகா பைத்தியம் ஒன்று. அவன் இது மாதிரி டெவலப் பண்ணிகிட்டே இருப்பான். இதுதான் வேர்ல்ட்லே பெஸ்ட்டாக இருந்து அதோட இன்னும் ஸ்பைஸானு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ இது வேர்ல்ட்ல செகண்ட் ஸ்பைசியஸ்ட். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், அமெரிக்காக்காரங்க காரமே சாப்பிட மாட்டாங்க. இல்லைம்மா, சவுத் அமெரிக்காவில் பயமாக காரம் சாப்பிடுவாங்க. சதர்ன் அமெரிக்காவில் இதுதான் உலகத்திலே காரம். இல்லைம்மா, லூயிசியானா பக்கம்லாம் போனோன்னா பயங்கரமாக காரம் சாப்பிடுவாங்க. லூயிசியானா ஃப்ளாரிடாலெலாம் பார்த்தோன்னா செம்மையாக காரம் சாப்பிடுவாங்க. இப்போ அந்த ஒரு பெண்ணு வச்சு தான் ஓட்ட போடுறாரு. அதில் நம்ம ஒவ்வொரு விதையாக போட்டுடலாம். சாக்லேட் மரம் கொக்கோ விதை போட்டோம் அன்னைக்கு. ஒரு பழம் கிடைச்சிது, அதை சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டது. எவ்வளோ கொக்கோ மரம் வளர்ந்துருக்குது பாருங்கள். அதாவது சாக்லேட் செய்கிற மரம் அந்த பழத்தில் அந்த விதையில தான் செய்வாங்க. எத்தனை வளர்ந்துருக்குது. ஆசீர்வதிச்சுட்டு போடுறோம். கடவுள் தான் ஆசீர்வதிக்கணும், நான் ஆசீர்வதிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விதையை போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு. நல்லா வளரணும். $600 விதை இருக்குது இதில். இப்போ இந்த விதையை கையில் தொட்டதுக்கு காரமாக இருக்குமா? இது அப்படிலாம் இருக்காது. தெரியல காரமாக. ஆனால் இது வந்து ஹிஸ்ட்ரி என்னென்னா, வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஸ்பைசியஸ்ட் சில்லி. அதாவது 2024 வரைக்கும், 24 or 23 வரைக்கும் இதுதான் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 இருந்துச்சு. இதை க்ரியேட் பண்ணாலே இன்னொரு பிராண்டை க்ரியேட் பண்ணிட்டாரு அதோட ஸ்பைசியாக. கூகுள் பண்ணி பார்க்கலாம். இது பேர் கேரோலினா ரீப்பர். சரியா? கேரளா மக்களை பார்க்க சொல்லு, கேரோலினா ரீப்பர். அதுதான் உலகத்திலேயே செகண்ட் ஸ்பைசியஸ்ட் சில்லி. இப்போ இந்த டனல் ஒன்று சின்னது பேபி டனல் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம விதையை போட்டதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இதை போட்டு அப்படியே கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிவிட்டு டைரெக்டாக சன்லைட் இல்லை மழை அதில் ஊற்றக்கூடாது. இது வந்து நம்ம வந்து ஒரு கை குழந்தைய பராமரிக்கிற மாதிரி பராமரித்து 1 மாதத்துக்கு பாதுகாப்பாக இருக்கணும். இந்த விதை இருக்குது, நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. அது எந்தெந்த விதைன்னு காட்டுறவாங்க. இந்த விதைலாம் நம்ம இப்போ இந்த ஆடி மாதம் வருதுல்ல, புதுசாக போட போகிறோம். இது வந்து லீக்ஸு, வீட்டு தோட்டத்துக்கு. இதெல்லாம் வந்து வீட்டு தோட்டத்துக்கு. நல்லா காட்டுங்க.
இது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் போடுவாங்க லீக்ஸ். இங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய. இது டைப் ஆஃப் ஆனியன் இது. ஆமாம், நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மாதிரி லீக்ஸ். ஆனால் இது ரொம்ப நாள் ஆகும் வளர. இது வந்து காலிஃப்ளவர், அது எல்லாருக்கும் தெரியும். தக்காளி, அது இது 1000 விதை இருக்குது இதில். இது வந்து பீட்ரூட், அது கேபேஜ். இது கேபேஜ் விதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து வீட்டு தோட்டத்துக்கு, இது மட்டும் வந்து மெயின் ஃபீல்டுக்கு போடுறது. அடுத்தது போட்டு நல்லா வளர்த்தோன்னா கொஞ்ச நாள் காய்கறி நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நர்சரி போட்டு தான் நம்ம அங்கே மாற்றணும். இந்த கூஸ் ஒன்று இருக்குது, அது பாருங்களேன், வாத்து முட்டையை எடுத்து வச்சுட்டு அடை காத்துட்டு இருக்குது. சரி, எப்படியோ ஒரு வாத்து குஞ்சு வந்தால் போதும்னு நாங்களும் அமைதியாக விட்டுருக்குறோம். பக்கத்தில் போனால் பாம்பு மாதிரி சீருது, ஒரு மாதிரி உசு உசுன்னு சவுண்டு கொடுக்குது. வச்சிருக்கிறது 1 முட்டையா 2 முட்டையான்னு தெரில. இங்கே பாருங்கள் எப்படி சீருது, பார்த்தாலே பயமாக இருக்குது பக்கத்தில் போகிறதுக்கே. ஓடி வந்து அடிச்சாலும் அடிக்கும் போல், பொல்லாத கேஸு. இங்கே பாருங்கள் 2 வாத்து முட்டை, அந்த கூஸ் பக்கத்தில் அது எடுத்து வச்சுக்கிச்சு. ஆனால் அது 2 முட்டை வச்சு தான் அடை வச்சுருக்குது. பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது எதுக்கு இங்கே வந்தேன்னா, டூரியன் பிஞ்சி மரத்தில் பாருங்கள் அவ்வளோ பிஞ்சு இருக்குது. எவ்வளோ காய் வரும்னு தெரியல. இதில் வந்து மர அணில்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றணும், அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து என்ன பண்ணோம் தெரியுமா, நல்லா முத்தி பெரிய காயாக வரும்போது கடிச்சு போட்டுரும். இந்த மரம் கொஞ்சம் உயரமாக இருக்குனால நம்ம அதை விரட்டவும் முடியாது. இப்படி தான் ஒவ்வொரு சீசன்லேயும் நமக்கு இது பண்ணும் இந்த மரம் அணில். நிறைய அந்த கான் கொச்சிக்காய் இருக்குது, காந்தாரி மிளகாய்னு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காரமே இல்லை, பஜ்ஜி மிளகாய் மாதிரியே இருக்குது. குட்டி பஜ்ஜி மிளகாய். நம்ம பஜ்ஜி மாவு கலந்துட்டு இதை இப்படியே போட்டு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்லாம் போல். இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அது, அதனால் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உண்மையான காந்தாரி மிளகாய் வந்து செம்ம காரமாக இருக்கும். அது வந்து ஊசி மாதிரி இருக்கும் ஒல்லியாக. இது நாங்கள் அந்த மிளகான்னு தான் நினச்சி வாங்கினோம், பார்த்தா காரமே இல்லை. நாங்களும் இதை சட்னிக்கெலாம் போட்டு எத்தனை மிளகாய் போடுறோம், ஒரு உரப்பும் இல்லை. இப்போ நல்லா முத்தி இருக்குது, கரெக்டான பருவத்தில் இருக்குது, கொஞ்சம் இலையோடு சேர்ந்து வருது. நல்லா பெருசாகவும் ஆகிருக்குது இந்த மிளகாய். கொஞ்ச நாளாக எடுக்கவே இல்லை நம்ம. இது காரம் கம்மின்னொன்னே இதை பற்றி நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம். பார்த்தா இப்போ இவ்வளோ காய் வந்திருக்குது. காரம் இல்லைன்னொன்னே மரியாதை இல்லாமல் போச்சு. வேணா சின்ன பசங்களுக்கு போடலாம், சாலட்க்கெலாம் இது வந்து சும்மா ஒரு இதுக்காக, ஒரு அழகுக்கு வைப்போம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. காரம் இல்லாமல் இருக்கும்ல. இந்த மிளகாய் எப்படின்னா அப்படியே மேலே இப்படி வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி காய்ச்சி இருக்குது. நம்ம எடுக்காததுனால கொஞ்சம் பழுத்தும் இருந்துச்சு. பழுத்ததுலாம் நல்லாவே பழுத்துச்சு. பாருங்கள் எவ்வளோ மிளகாய் எடுத்துட்டேன், நிறைய இருக்குது. பழுத்த மிளகாவும் இருக்குது. இதில் நல்ல வாசனை இருக்குது. இந்த வாட்டி முத்தி இருக்கும் போல், நல்ல வாசனையாக இருக்குது. ஜெமி செஞ்சது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முன்னாடி ஹாலில் வைக்க போகிறோம். பேப்பரு அப்புறம் என்ன பண்ண, இது என்னது, இது ஃபுல்லாக பேப்பர் தான், எல்லாமே. A4 ஷீட்டும் வச்சு தான் செஞ்சது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கலரிங்காக டீ பவுடர் யூஸ் பண்ணேன். அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் அந்த இது டீ தூள் தானே.
ஜெமிக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமை ஒளிஞ்சிருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய பூசணிக்காய் கொடி குப்பையில் வளர்ந்துருக்கு. நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இப்படி தான் குப்பையை போட்டு எரிக்கிறது. இங்கே வந்து டெங்கு பயங்கரமாக பரவுது ஸ்ரீலங்காவில், அதனால செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குப்பை கொசு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபைனை போட்டு விட்ருவாங்க. எவ்வளோ ஃபைன் மலா? 1 லட்ச ரூபா ஃபைன். 1 லட்ச ரூபா ஃபைனா? அதனால தான் நாங்களும் இங்கே குப்பை போடுற இடம் இது, அதை சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது வேலை கண்ணி புதினா எடுக்கிறாங்க. எதுக்கு புதினா? என்ன பண்ண போகிறீங்க? காய்ச்சல் ஒருத்தருக்கு, அதனால கொஞ்சம் சம்பல் செய்கிறேன். சம்பலுக்கு என்ன போடுவீங்க? தேங்காய் இதையும் தேங்காய் கொஞ்சம் திருவி இதையும் வதக்கி பச்சை கொச்சுக்கா ஒரு 4 போட்டு, மற்றது என்ன உப்பு வெள்ளை பூடு ஒன்று வச்சு நல்லா அரைக்கணும். புளி புளி அப்போ தான் அந்த காய்ச்சல்காரங்களுக்கு நாக்குக்கு நல்லாயிருக்கும். நல்லா அம்மியில் அரைச்சி அவங்களுக்கு அந்த மாய்க்க கொடுக்குறதுக்கு தான். நம்ம வீட்டுக்கு எதிர்க்கவே பாருங்கள் அவ்வளோ புதினா இருக்குது, நல்ல புதினா. எடுங்க, நல்லா எடுத்துக்கோங்க, நிறைய இருக்குது. இந்த பெரிய பெரிய இலையாக இருக்குது பாருங்கள், பார்த்துடுங்க. இந்த இங்கே வாங்க, இந்த செடிக்கிட்ட இருக்குது. நம்ம முருங்கை மரம் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்குது. இதில் வந்து இப்போ பூச்சே இல்லாமல் நல்ல கீரை, பார்க்கவே ஆசையாக இருக்குது. பின்னாடி இங்கே ஒரு மரம் நம்ம வச்சோம்ல, அதில் நல்ல கீரை இருக்குது. இன்றைக்கி நான் அந்த முன்னாடி இருக்கிற மரத்தில் கீரை எடுத்தேன். இப்போ உங்களுக்கு கீரை இதுலேருந்து எடுத்துக்கோங்க, நல்ல கீரை. இன்னும் கொஞ்சம் நாளில் பூச்சி ஆகிடும், இப்போவே எடுத்தால் தான். எடுங்க எடுங்க எடுங்க. சரி, கீரை எப்படி செய்வீங்க சொல்லுங்கள். கீரையா? இந்த கீரையெல்லாம் நல்லா இந்த இதுக்கு இந்த இது இல்லாமல் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி அந்த நெட்டியெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது, குச்சி குச்சி மாக்கி இருக்கெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு. இதுக்கு என்னெல்லாம் சேர்ப்பீங்க? பச்சை வச்சுக்க 2. சரி. மற்றது உப்பு, வெங்காயம், வேறு என்ன தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு கிண்டி எடுப்போம். தேங்காய் பூ போட்டு எடுத்துடணும். வெங்காயமெல்லாம் சேர்த்து. வெங்காயம் சேர்ப்பீங்க தாளிக்கிறதுக்கு? தாளிக்கிறதுக்கு. ஓகே. சினிமா எல்லாம் செய்கிற மாதிரி 2 பேர் தானே போதுமா? போதும். நாங்கள் 2 பேர் தான். எண்ணெயில் போட்டால் சுருங்கிருமே. அங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன் வீட்டில், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மரத்தில் வெறும் கீரைக்காக தான் இது வளர்ந்துருக்குது பாருங்கள் நல்லா. நம்ம இதெல்லாம் விதை போட்டு வளர்த்த மரம் தான். எனக்கிட்டே ஒன்று இருக்குது. அது அப்படியே வடைங்க, புதுசாக வளரும். அதுதான். பார்த்து மெதுவாக. நான் கொடுத்த கிளை உங்களுக்கு வளர்ந்துச்சா இல்லையா? வளர்ந்துருச்சு, ஒரு காய் காய்ச்சிச்சின்னு சொன்னேன். இப்போ கீரை இல்லையா? இல்லை, கீரை இல்லை. ஏன் கொட்டிடுச்சா? கொட்டிடுச்சு கொஞ்சம். சரி, காட்டுங்க கீரையை பார்ப்போம். நல்ல கீரை. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல்.